வணக்கம் நண்பா, வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ். இனி நம்ம பார்க்க போகிற காணொலி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம். நடிகர் கமலஹாசன் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் தக் லைஃப். இந்த திரைப்படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மணிரத்னம் டைரக்ஷன் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் தேராதுன்றாங்க. இந்த படம் தேருமா தேராதா? வீடியோ மறக்காம முடிச்சா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த படத்தோட கதை ஓப்பனிங் சீன்லேயே கேங்ஸ்டாருங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது 1994 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த சீனில் நடிகர் கமலஹாசன் அவர்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் சின்ன வயசு மாதிரி தெரியுறாரு, மீசெல்லாம் எடுத்துட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க கேங்ஸ்டாருக்குள்ள. அதுக்குள்ளே இந்த கேங்ஸ்டார்களை எப்படியாவது நம்ம போட்டுருன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள்லாம் உள்ளே போடுறாங்க. இதுக்கு இடையில கதாநாயகன் சிம்புவோட அப்பா அவர் பேப்பர் போறவர். அந்த இடத்துல நான் பேப்பர் போறவன் சார் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளவே நம்ம நாசர் என்ன பண்றாருன்னா, இவரை வச்சுதான் நம்ம காப்பாற்ற சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தும் பேப்பர் போடுறோம் தெரிஞ்சிருந்தோம் அவரை சுட்டுட்டு இது பண்ணிட்டு அவங்க தப்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் ஸ்பாட்லயே இறந்துடுறாரு. சிம்புவோட தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சியும் இந்த கூட்டத்துல எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியாத அளவுக்கு போயிடுறாங்க. ஆனா சிம்பு மட்டும் சின்ன வயசுல நடிகர் கமலஹாசன் கூட்டு போயிட்டு அவரோட மகனாவே தான் வளர்க்கிறாரு. அவரோட கதாபாத்திரம் பேர் அமரன், சிம்புவோட கதாபாத்திரம். இதற்கு அப்புறம் இது என்ன சொல்றதுன்னா, நம்ம மணிரத்னத்தோட டைரக்ஷன் அவர்களுக்கு நம்ம சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு பேனர் மட்டும்தான் இருக்குங்கண்டி. டைரக்டர் மணிரத்னத்துக்கு ஒரு மூளையே இல்லை. என்னடா நம்ம மூளையே இல்லைன்னு சொல்றது அளவுக்கு இவன் விமர்சிக்க பெரிய இதுவா அப்படிலாம் கேட்கக்கூடாது. படம் பார்த்துட்டு ஒரு பப்ளிக் சொல்ற கருத்து தான் நானும் சொல்றேன். அதாவது படத்தோட எங்கெங்கேயோ போயிட்டு ப்ரொமோஷன்ஸ்லாம் அதிகமாக பண்ணாங்க. ஆனா ப்ரமோஷன் கொடுத்த முக்கியத்துவம் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. ஏன்னா யாரோட கேரக்டருமே நம்ம மனசுல அந்த அளவுக்கு ஆழமா நிக்கல, ஒரு எமோஷன் டச் ஆகல, எந்த விதமா இதுவே இல்லை. அந்த கிளைமேக்ஸ்ல சிம்புவும் கமலஹாசனும் போடுற ஃபைட் சீன் நல்லா எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர் நல்லா கொடுத்துருக்காரு. ஆனா இந்த திரைப்படத்துல கதை என்ன? இதுதான் கதை. கேட்டா மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க. டெல்லியில பாத்தீங்கன்னா இதெல்லாம் சகஜம். அப்பக்காரன் பையன் கொள்றது, பையன் அப்பா கொள்றது, இவன் அண்ணங்காரன் இவன் கொள்றது, தங்கச்சிக்காரன் இவனை கொள்றது, இதுதான் டெல்லின்றாங்க. ஏன் அப்ப டெல்லியில யாருமே நல்லவங்க இல்லையா? டெல்லியில பாத்தீங்கன்னா இப்படிதான் பண்ணுக்காங்களா? இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லா சீனும் வருது. அதாவது சிம்பு அவர் தான் ஒரு அப்பாவும் பையனோட ஸ்தானத்துல வளர்க்குறாரு. ஆனா அவர் அப்பான்னு கூப்பிடாம அண்ணன் தான் கூப்பிடுறாரு. என்ன அப்படி கூப்பிடாத அப்பப்போ சொல்லுவாரு நம்ம கமலஹாசன் அவர்கள். ஆனா நடிகை சிர்ஷா ஒரு கிளப் டான்ஸ் ஆடுறவர், ஒரு தவறான ஒரு விடுதி, பாஸ்கோஷன் விடுதி வீட்டில் அவங்கள எப்படியாவது இவர் காப்பாற்றி கூட்டு வராரு கமலஹாசன் காப்பாற்றி கூட்டு வந்துட்டு அவர் தான் அவர் வச்சுக்கிறாரு. அவர் செட்டப் பண்ணி அவர் கூட தான் வாழ்றாரு. ஆனா அப்பங்காரன் அவன் த்ரிஷா கூட தான் போறான்னு எல்லாமே நல்லா தெரியும். அவர் தான் வச்சிருக்காரு நல்லாவே தெரியும். ஆனா அப்படி இருந்தும் எவ்வளவு ஒரு கேடுகட்ட கதையாகுது பாருங்க. ஆனா அப்படி இருந்தும் சிம்பு பையன்காரன் என்னதான் ஆயத்திட்ட அவர் அவரோட சொந்த பையன் இல்லைனாலும் அவர் தான் குழந்தையிலிருந்து வளர்க்குறாரு. அவன் அப்பங்காரன் போனவங்க கிட்ட த்ரிஷாவை அடையணும்னு நினைக்கிறாரு சிம்பு. அதே மாதிரி நாசர் கூட பிறந்த அண்ணன், அவர் தம்பிக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு பாசம் வைக்காம தம்பிக்காரன் எப்போ சாவான் எப்போ இது பண்ணலாம் அடையலாம்னு சொல்லிட்டு கூட இருந்தே எல்லாருமே குறி தோணுதான் இந்த படத்தை நினைக்கிறாங்க. இந்த படத்துல யாருமே நல்லவங்க இல்லை, எல்லாருமே கூட இருக்கிறாங்க, எல்லாருமே கெட்டவங்க தான். இவன் அவனும் போகணும்னு நினைக்கிறான், அவன் இவனும் போகணும்னு நினைக்கிறான், இவன் அவன் போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறான், அவன் இவனை போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறான். இந்த படத்துல நடிகர் கமலஹாசன் அவர்கள் நல்லா நடிச்சிருக்காரு. அதாவது நடிகர் கமலஹாசன் ரொம்ப பிரமாதமான நடிப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது. கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். ரொம்ப சுறுசுறுப்பு ஆக்டிவேஷன்ஸ் அதெல்லாம் இல்லை. விக்ரம் படத்துல நடிச்சா இருப்பாருங்க, அந்த நடிப்பு ஒரு 10% கூட இந்த திரைப்படத்துல பண்ணல. அதாவது நேபாளெல்லாம் எடுத்திருக்காங்க. நேபாளெலாம் இந்த திரைப்படத்தை எடுத்த அந்த
கேமரா ஃபோட்டோகிராஃபிங்கில் அதுக்காகவே ஒன்றா பார்க்கலாம், பிரமாதமாக எடுத்திருக்காங்க, அவங்கள ஒன்றா சொல்லலாம். மற்றபடி மணிரத்னம் டைரக்ஷன் வேஸ்ட்டு, அவருக்கு பண்ணவே தெரியல. மணிரத்னம் டைரக்ஷன் அவங்களுக்கு மூளை மங்கி போச்சு. டைரக்டர் மணிரத்னம் ஒரு பெரிய பேனர் மட்டும்தான் இருக்குது நிறைய படங்கள் பண்ணண்டுக்காண்டி. ஆனால் மணிரத்னம் டைரக்டருக்கு மூளை மக்கி போச்சு, மூளை இல்லை, மூளை வந்து கரெக்டான முறையில் வேலை செய்ய மாட்டேது. ஏன்னா அவருக்கு வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன், வயசானதோடு தான் மூளை வந்து இப்படி மக்கி போய் கிடக்குது. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கார் வாங்குற மியூசிக் டைரக்டர், ஆனால் ஏதோ சில இடத்துல தான் பேக்ரவுண்ட் மியூசிக் நம்ம கேட்குற மாதிரியும் ரசிக்கிற மாதிரியும் இருக்குது. பாட்டு ஓகே, 2 சாங் வந்து ஒரு ஹிட்டான சாங்கு, ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நம்ம ரசிக்கிற மாதிரியே இல்லை, கேட்குற மாதிரியும் அந்தளவுக்கு மியூசிக்கே இல்லை. அதுவும் இந்த திரைப்படத்தில் நவுறுது பாருங்க, ஆமா நவுற மாதிரி நவுறுது இந்த திரைப்படத்தில். அந்த அளவுக்கு வந்து ஸ்லோ மோஷனை படத்தை கொண்டு போயிருக்காங்க. இந்த திரைப்படத்தை நான் சொல்றதை விட பப்ளிக் இந்த திரைப்படத்தை கழுவி கழுவி ஊத்துறதை நீங்க தாராளமாக பார்க்கலாம். நான் என்னோட கருத்து வந்து நான் சொன்னேன், ஆனால் பப்ளிக்கோட கருத்து இந்த திரைப்படம் தான். ஒரு தடவை யாராவது பார்க்க விருப்பம் இருக்கவங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஆனால் பார்க்க விருப்பம் செலவு பண்ணி போய் பார்க்குறவங்க ஏண்டாப்பா இந்த திரைப்படத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட ஓகே, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஓகேன்னு சொல்லலாம். அந்தந்த ஷாட்டில் வந்து நல்லா நினச்சிருக்காரு, மற்றபடி ஓஹோலாம் இல்லை. எல்லாருமே அவங்க கதாபாத்திரத்தை ரொம்பவே நல்லா, அவங்க கதாபாத்திரத்தை அவங்க எப்படி வந்து சிறப்பாக பண்ண முடியுமோ, ஸ்க்ரீனில் எப்படி வந்து ஒரு சிறப்பாக கொண்டு வரணுமோ அது மாதிரி ஸ்க்ரீனில் வந்து நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அபிராமியும் கதாநாயகி கமலஹாசனும் அவங்க 2 பேரோட சீக்வன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அவங்க சீக்வன்ஸ் அந்த யூஸ்வலாக கமலஹாசன் வந்து அவர் கிஸ் பண்ணாமல் விட மாட்டார் எந்த கதாநாயகியும். இந்த திரைப்படத்துலையும் அதே தான், அந்த மாதிரி கிஸ் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் இருக்குது அபிராமி கூட. அது மாதிரி இந்த படத்தில் வந்து நடிச்ச நடிகைகள் வந்து யாராருன்னா, நடிகர் கமலஹாசன், சிம்பு, திரிஷா, அபிராமி, சேட்டன், சின்னி ஜெயந்த், வையாபுரி, அசோக் செல்வன், வடிவகரசி, சஞ்சனா, ஐஸ்வர்யா லட்சுமி, திரிஷா, நாசர், இன்னும் இந்த மாதிரி இந்த நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படத்தில் இன்னும் எத்தனையோ பேர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் அவங்கவுங்க கதாபாத்திரம் யாரோட நடிப்புமே நம்ம மனசில் நிற்கலை. அதாவது கமலஹாசன் சிம்புவும் கூட கம்பேர் பண்ணால் கமலஹாசனை விட வந்து சிம்பு வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு, நம்ம மனசு நிற்கிறாரு. கமலஹாசனை கொண்டுட்டு இனிமேல் சக்திவேல் வர மாட்டாரு, இனிமேல் நான் தான் சொல்றாரு பாருங்க. அந்த சீன் வந்து இன்ட்ரோ பிளாக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்புது. அது மட்டும்தான் சிம்புவோட பாணியில இருக்கு. மற்றபடி இந்த படம் வந்து முழுக்க மணிரத்னத்தோட மூளை மக்கி போன டைரக்டரோட படம் தான் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து படத்தோட தயாரிப்பு ராஜ்கமல் இன்டர்நேஷனல். இந்த படத்தோட டைரக்ஷன் மூளை மக்கி போன மணிரத்னம் டைரக்ஷன். ஏஆர் ரஹ்மான் அவர் ஒரு அடுத்து மூளை மக்கி போன இசையமைப்பாளர். ஏன்னா அவருக்குலாம் பேனர் மட்டும் தான் இருக்குமா, அவருக்கு வளர்ந்துட்டாரு. வளர்ந்ததுக்கப்புறம் எது போட்டாலும் நம்ம பார்த்துருவாங்க மக்கள் அப்படின்னு ஒரு மெயின் செட்டோடு இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான்ரா போட்டோன்னே இவங்க எத்தனை கொட்டுறாங்க. ஏன் அதையே வந்து இன்னும் எத்தனையோ இசையமைப்பாளர் இருக்காங்கல்ல, திறமை உள்ள ஆளுங்க, இளைஞர்கள், எத்தனையோ இசையமைப்பாளர்கள் சான்ஸ் கிடைக்காம சுற்றி நிற்காங்க. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா, அந்த சந்தர்ப்பத்தை நம்ம நிரூபிக்க முடியாதா, அந்த மாதிரி ஆளுங்களை போட்டு வெளியே வர்றீங்க. எவ்வளோ மியூசிக் டேரக்டர் இருக்காங்க, எத்தனை ஏஆர் ரஹ்மான் இருப்பாங்க, எத்தனை அனிருத் இருப்பாங்க, எத்தனை இசைஞானி இளையராஜா இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சு, மேடை கிடைச்சிருச்சு, அதனால வளர்ந்துட்டாங்க. இவங்க என்ன போட்டாலும் நம்ம கேட்கணும்னு ஒரு தலையெழுத்து ஆயிடுச்சு. மேடை கிடைக்காதவங்க எத்தனையோ பேர் வந்து தெருவில் சுற்றி இருக்காங்க. அந்த மாதிரி ஆள் வந்து படிச்சுட்டு சுற்றுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மியூசிக் வாய்ப்பு கொடுக்கலாம் படத்தில். அவங்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஐயோ இந்த மாதிரி ஒரு பெரிய பேனரில் பெரிய ஆர்டிஸ்ட் படம் கிடைச்சிருக்கு, நம்ம யாரும் நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நிரூபிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாரோட மனசை வந்து நான் புண்படுத்தி பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஏன்னா இருக்கிறத சொன்ன உண்மையை சொன்னேன். இந்த படத்தில் நடக்கிற உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும். அதனால தான் உண்மையை நான் சொன்னேன். இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தக் லைஃப் படத்தின் திரைவிமர்சனம். நான் கொடுத்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. கல்லாப்படி தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.